ஆனால் நான் அடுத்து அழைக்க போகும் மனிதர், அடுத்த விருதை கொடுக்க போகும் ஒரு மிகப்பெரிய மனிதர் இவர், திரு பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இவருக்கும் நான் வந்து சங்கரா தொலைக்காட்சி சார்பாக அந்த இந்த தலை சார்ந்து வந்தவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சனாக அவர் இங்கே வந்துட்டார். அவர் வந்து அவருடைய சந்தோஷத்துக்கு அவர் சொல்லலாம், நான் எல்லா விருதையும் நான் பார்த்து நான் வந்து சந்தோஷமாக அனுபவிச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து கடைசி வரைக்கும் இருந்து அந்த கடைசி விருதை கொடுப்பதற்காக அவர் காத்திருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு சாதனையாளருடைய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு ஒரு பலத்த கரகோஷம் திரு பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு. திரு பி கிருஷ்ணமூர்த்தி எம்ஃபில், எம்ஹெச்எஸ்சி, ஆர்டி, பிஜிடிஏஎன்டி and Best Dietitian Award Vigadan 2019, Sadhana Award for Dietitian 2020, and is convener Chennai Chapter Indian Dietetics Association, Senior Diet Counselor in Vijaya Hospital, Chennai, and for 34 years and retired, and Senior Registered Dietitian in Jain Diabetic Research Center, Kodambakkam. இப்படி நிறைய நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய மினி ப்ரோக்ராம்ஸ் IDA, ISPN பண்ணியிருக்காரு. கேஸ் ஸ்டடி ப்ரெசன்டேஷன் SRM, அதில் he got second prize and 2 times அந்த நேஷ்னல் லெவலில். நியூட்ரிஷன் டாக் நிறைய சேனல்ஸ் அண்ட் ரேடியோஸில் கொடுத்துருக்காரு. நிறைய தமிழ் மேகசின்ஸில் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காரு. அவள் விகடன், ஆனந்த விகடன், சுட்டி விகடன், டாக்டர் விகடன், அண்ட் நியூஸ் பேப்பர் தினமலர், தினத்தந்தி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் சோவான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு மனுஷன் வந்து ஒழுங்காக சாப்பிட்டா எத்தனை காலம் வேணால் உயிர் வாழலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் டாக்டர் திரு பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை இங்கே அடுத்த விருதை கொடுப்பதற்கு வரவேற்பதில் சங்கரா தொலைக்காட்சி பெருமகிழ்ச்சி அடைகிறது. வெல்கம் சார். யாருக்கு அடுத்த விருது? ஏவி. ஹாசினி லட்சுமி நாராயணன் பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல பல்வேறு துறைகளில் பிரகாசிக்கிறார். தற்போது 14 வயதாகும் டீனேஜர் ஹாசினி லட்சுமி நாராயணன் தமிழ்நாடு அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்திற்கான இளம் ஊட்டச்சத்து தூதுவர் ஆவார். தற்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அமைப்பை தொடங்கி குழந்தைகளின் நலனுக்காக செயலாற்றி வரும் ஹாசினி சிறந்த பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளரும் கூட. ஹாசினி இதுவரை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மற்றும் பிஸ்கிட்ஸ் என்கிற 2 புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். கொரோனா லாக்டவுன் சமயத்தில் தந்தையின் பரிந்துரையின் பேரில் ஹாசினி சொந்தமாக யூடியூப் சேனல் தொடங்கி அதில் தன் வயதையொட்ட சிறுவர் சிறுமிகளை பேட்டி எடுத்து வெளியிட்டார். அது பெரும் வரவேற்பை பெறவே கைடிங் யங் மைண்ட்ஸ் என்ற இணைய பத்திரிகையை தொடங்கினார். அதில் 7 வயது முதல் 17 வயதுக்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட இளம் சாதனையாளர்களை பேட்டி எடுத்து வெளியிட்டார். பின்னர் அதில் மிகச் சிறப்பான 25 பேட்டிகளை தேர்ந்தெடுத்து தொகுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ற புத்தகத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கையால் வெளியிட்டார் ஹாசினி. அதன் பின்னர் பிஸ்கிட்ஸ் என்ற மற்றொரு புத்தகமும் வெளியிட்டுள்ளார். மேலும் பல முன்னணி ஆங்கில பத்திரிகைகளிலும் ஹாசினியின் படைப்புகள் வெளியாகியுள்ளன. சிறுவர்களின் ஊட்டச்சத்து அவசியம் குறித்து இதுவரை 50க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரிகளில், தனியார் நிறுவனங்களில் செமினார் மற்றும் ஒர்க் ஷாப்புகளை நடத்தியுள்ளார். ஹாசினியின் திறமையையும் சாதனைகளையும் கண்டு டெடெக்ஸில் பேச வாய்ப்பு அளிக்கப்பட்டது. கடந்த 3 வருடத்தில் 3 முறை டெடெக்ஸில் பேசிய ஹாசினி அவற்றில் இளம் பெண்களிடையே ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விரிவாக விவாதித்துள்ளார். மேலும் அவரது தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹாசினி சேனலில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் நேரடியாக நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. இளம் குழந்தைகள் உடல் நலன் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நம்பிக்கை நட்சத்திரமான ஹாசினி லட்சுமி நாராயணனுக்கு யுவசக்தி விருது அளிப்பதில் பெருமை கொள்கிறது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி. தேங்க்யூ. ஸோ ஒரு யங் நியூட்ரிஷன் அம்பாசடர், ஒரு மிகப்பெரிய டயட்டீஷியன் அந்த விருதை கொடுக்குறார். இதை விட பொருத்தம் எதுவும் இருக்க முடியாது. நான் ஹாசினிக்கிட்ட ஒரு கொஷின், அது வந்து நம்ம டயட்டீஷியன் சார் பேசினதுக்கப்புறம் நான் கேட்குறேன். கிருஷ்ணமூர்த்தி சார், அபவுட் டயட் அண்ட் த நீட் ஆஃப் அன் அவர் அப்படின்னு சொல்லலாம், உங்களுடைய வார்த்தைகள்.
முதற்கண் என் வணக்கத்தை இந்த சங்கரா டிவி அளித்ததற்கு மிக்க நன்றி. உணவு வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. அதாவது நம்மளுக்கு உணவில் வந்து எவ்வளவு ஊட்டச்சத்து நம்ம சாப்பிட்றோமோ, பிறந்த குழந்தையிலிருந்து, அதாவது கருவுற்ற தாயிலிருந்து 1000 நாட்களும் அந்த உணவு எப்படி சொல்கிறதோ அது பின்காரத்தில் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த உணவு ரொம்ப முக்கியம். அதாவது நொறுங்க தின்னா 100 வயசு, உண்ட தின்னா நல்லது, நிறைய சொல்லலாம். தமிழ்லேயே நம்ம நிறைய பழமொழி இருக்கிறது. இந்த உணவு வந்து நம்ம சரியாக சாப்பிடாம நிறைய பேர்களுக்கு நோய் நிறைய வந்திருக்கு. நான் என்னுடைய ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர், சில பேஷண்ட் நான் சொல்ல ரொம்ப விருப்பப்படுறேன். என்கிட்ட வந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து முதல்ல சுகர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பேஷண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணி ரிவர்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய பேர் கிட்னி பேஷண்ட்டை வந்து ரொம்ப நாள் லைஃப் லாங் பண்ணியிருக்கேன். ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய பைபாஸ் பண்ண பேஷண்ட் எல்லாம் ரொம்ப நாளைக்கு என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிட்டு அவங்களுடைய லைஃப்பை ஸ்டைல் மாற்றி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி, டயட்ரி மாடிஃபிகேஷன் பண்ணி நல்ல டயட்லெல்லாம் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. என்னுடைய இந்த ஒரு 39 வருஷம், ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்ததுன்னா ஜூலை வந்து நான் 40 இயர்ஸ் ஆக போகுது. இந்த 40 இயர்ஸ் நிறைய பேஷண்ட்டுக்கு ரொம்ப வாலண்டியர் சர்வீஸ். நான் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு விஜய் ஹாஸ்பிட்டல் சின்ன கன்சல்டன்ட் மாதிரி சின்ன ஒரு ஜூனியர் டயட்டிஷன் ஆகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது பண்ணி இன்றைக்கி வந்து இந்தியன் டயட்டிக் அசோசியேஷனில் நிறைய எங்களுடைய அசோசியேஷனில் எப்படி நம்ம அமெரிக்கன் டயட்டிக் அசோசியேஷன் மாதிரி இந்தியன் டயட்டிக் அசோசியேஷனில் நிறைய நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பாப்பா கூட பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன் ஃபீல்டில் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருங்காலத்தில் உணவு வந்து ரொம்ப உணவே மருந்து, மருந்தே தான் உணவு. அந்த மாதிரி வரக்கூடிய நோயை வந்து நம்ம நோயை தள்ளணும்னா ப்ரிவென்ட் பண்ணணும். ப்ரிவென்ஷன் ஃபார் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தகுந்தபடி உணவை வந்து நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா நீடோடி வாழலாம், நிறைய பேருக்கு நல்லதும் செய்யலாம். அந்த இதுலேயும் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. நன்றி சார், அற்புதம் சார். உங்களுடைய அந்த பொன்னான கருத்துக்கள். ஏதாவது குவிக் டிப்ஸ் இருக்கா சார் நல்ல டயட்டுக்கு? ஒரு குவிக் டிப்ஸ் எது இருக்கு? குவிக் டிப் நல்ல டயட்டுக்கு. அதாவது நேரத்துக்கு சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும், விரதமும் விருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும், வாக்கிங் கண்டிப்பாக பண்ணணும், நல்லா தூங்கணும், அதே அளவு நல்லாவும் முகமகிழ்ச்சியாக எல்லாரும் அன்பாக பழகணும். நேரத்துக்கு சாப்பிடணும்னா நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாம் நேரத்துக்கு சாப்பிட முடியல. அப்படியே சாப்பிட முடியாத நேரத்தில் இருந்தால் கூட சில பழங்கள், காய்கறி என்ன கிடைக்குமோ அது மாதிரி சாப்பிடணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம 40 வருடத்துக்கு முன்னால் நம்ம வந்து பழைய சோறு, பழைய தண்ணி, நீராகாரம், உடைச்ச கடலை உருண்டை, பொரி உருண்டை, இதெல்லாம் வந்து நம்ம பழைய இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா மில்லட் இயர்னே நம்ம பண்ணியிருக்கிறோம். சிறுதானியங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து சிறுதானியத்தில் நிறைய சத்துக்கள், தாதுப்புக்கள் நல்ல உடம்புக்கு நமக்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம இது பண்ணியிருக்கோம். அதை வந்து நாங்கள் வந்து எல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண அது நல்லா மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சிறுதானியத்தை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சிறுதானியத்தை பண்ணுறதுக்கு வந்து கல்டிவேஷன் ரொம்ப கம்மி. அது மானாவாரின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து மானம் பார்த்த பூமியில் விளையிறது. அதுக்கு ஏன் இவ்வளவு 40 ரூபா வாங்குறது 100 ரூபாய்க்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம மக்கள் சாப்பிட்றாங்க, நமக்காக சாப்பிட்றாங்க. அதனால் நம்ம விலையை கொஞ்சம் நிதானமாக பண்ணி எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எனக்கு 65 வயசு ஆகுது. எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் சாப்பிடும்போது அது வந்து சிறுதானியங்களை நாங்கள் வந்து ரொம்ப ஏழைகள் தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம பணக்காரங்கள் தான் எல்லாருமே சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்போல்லாம் வந்து இட்லி தோசை சாப்பிட்றவங்க பெரிய பணக்காரங்க தான் சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சி, கூழ், சிறுதானியங்கள்லாம் சாப்பிட்றவங்க லோ கிளாஸ் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதில் நிறைய சத்து, நிறைய உண்மைகள் இருக்கிறதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு இப்போ இதெல்லாம் சொல்கிறதுனால எல்லாரும் சாப்பிட்றோம். ஸோ அதனால் இந்த சிறுதானியங்கள் சாப்பிடுங்க, நல்ல உணவாக சாப்பிடுங்க. நம்ம வந்து WHO என்ன சொல்லுது, இட்லி இஸ் ஐடியல் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எல்லோரும் இப்போ ஜங்க் ஃபுட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். பீஸா, பர்கருக்கெலாம் போடுறோம். அதெல்லாம் ரொம்ப நல்லதில்லை. நேரத்துக்கு சாப்பிடுங்க. சுகரு, ஆயில் குறைச்சி சாப்பிடுங்க. உப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தானிய வகைகளை ஒரு நாளைக்கு 3 விதமான தானியங்களை சாப்பிடுங்க. வெரைட்டியாக பருப்பு வகைகள் சாப்பிடுங்க. சுண்டல் பயிர் சாப்பிடுங்க. நம்மக்கிட்ட இல்லாதது ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்தியன்
டயட்டு, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஃப்ரெண்ட் டயட்டு, அந்த மாதிரி இருக்கிற டயட்டை நம்ம சாப்பிட்டாலே போதும். வெளிநாட்டு மாதிரி இப்போ நம்மளெல்லாம் இப்போ பண்பாடுகள்லாம் சாப்பாடு கலாச்சாரம் அந்த இதெல்லாம் பார்த்து உணவு முறையை பார்த்து வெளிநாட்டுக்காரங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பீஸா பர்கருக்கு போகிறோம், நூடுல்ஸ் போகிறோம். இந்த மாதிரி தப்பு, அது வேண்டாம். அதெல்லாம் வந்து ஹெல்த்தி, இட்ஸ் நாட் ஹெல்த்தி டயட். இட் இஸ் ஹை ஃபேட் அண்ட் ஹை கலரி டயட். நமக்கு வந்து மினிமம் கலரி, ஃபைபரு, புரோட்டீனு இதெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ அதனால் ஹெல்த்தி டயட்டை நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். அது சின்ன டிப் கேட்டோம், பெரிய டிப்பே கொடுத்துட்டார். இதை ஃபாலோ பண்ணால் இதை விட பெட்டராக இருக்க முடியாது. அண்ட் ஹாசினி, ஒரு ஃபன் கொஸ்டின். சந்தோஷ் சுப்ரமணியன் ஒரு படம் வந்தது, தெரியுமா? அந்த படத்தில் ஹீரோயின் பேர் வந்து ஹாசினி. அவங்க நைட்டு வந்து போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுவீங்களா? நீங்கள் நியூட்ரிஷனாக இருக்கீங்க, அதனால கேட்குறேன். வெல் ஆக்சுவலி பேக் ஸ்டோரிஸ் எனக்கு பேர் வச்சது அந்த படம் வந்ததுக்கு அப்புறம். பார்த்தீங்களா நான் எப்படி வேவ்ல அந்த கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? அப்படியா? நைட்டில் சாப்பிட்றது அட்வைசபிள் இல்லை, பட் அக்கேஷ்னலி சாப்பிட்றது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு புரிதல்ல அப்போ மேபி. ஏன்னா 10th நடுவில் அண்ட் ஆல் ஆஃப் திஸ் ஐ எம் ரைட்டிங் போர்ட்ஸ் ஃபெப்ரவரியில். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன். ஜஸ்ட் ஃபார் ஃபன் அதை கேட்டேன். அந்த யங் நியூட்ரிஷன், அந்த நியூட்ரிஷன் பற்றிய தாட் ப்ராசஸ், அதோடைய ஸ்டார்ட் ப்ராசஸ், ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ். முதல்ல ஐ வாண்ட் டு தேங்க் ஸ்ரீ சங்கரா டிவி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஏன்னா நான் நிறையா ஸ்டேஜஸில் பேசியிருக்கேன், நிறைய ரெக்கக்னிஷன் இவ்வளோ 3 வருஷம் நான் பண்ண ஒர்க்கில் கிடைச்சாலும் இந்த ஸ்டேஜுக்கு வரேன்னு நிறைய என் ஃபேமிலிக்கு தெரிய வந்தபோது ரொம்ப ஹைப் பண்ணாங்க. ஓ மை காட், சங்கரா டிவியா, தெரியாத ஏதோ ஒரு ஆண்டிலாம் கால் பண்ணி கேட்டிருக்காங்க போல் ஆட் பார்த்துட்டு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்து என்னோட டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ண அந்த டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு இப்போது ஐ எம் 15 years old, 10th standard படிக்கிறேன், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு ஒரு யங் நியூட்ரிஷன் அம்பாசிடராக இருக்கேன். ஐசிடிஎஸ் அப்படின்ற ஸ்கீம் கீழே, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். அது கீழே வந்து அடலசன்ட் கேர்ள்ஸோட செக்டாரை நான் மெயினாக டார்கெட் பண்ணி டேபு டாபிக்ஸ் அட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொஃபஷ்னல்ஸ், பேசிக்லி டாக்டர்ஸ் அண்ட் சைக்காலஜிஸ்ட்டை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அடலசன்ட் கேர்ள்ஸ் அண்ட் ஆல்சோ காலேஜ் டீனேஜர்ஸ், அவங்க கூட வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் ஆர்கனைஸ் பண்ணி டேபு டாபிக்ஸ், தவிர்க்கப்படுற டாபிக்ஸ் மெயினாக அட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம். மென்சுரேஷன் அண்ட் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன், குட் டச், பேட் டச், இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிய வேண்டிய பட் பப்ளிக்லி பேசி தடுக்கப்படுற டாபிக்ஸ் பேசிகிட்டு இருக்கேன். அதை தவிர ஐ எம் அ சோஷியல் ஆண்டர்ப்ரனர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு 3 வருஷமாக நடத்திட்டு வரேன். போர்டமில் லாக்டவுனில் ஏவியில் பார்த்த மாதிரி சும்மா ஜாலியாக பண்ணலான்னு ஆரம்பித்தது. ஏதோ இன்னைக்கு இவ்வளோ யங் அச்சீவர்ஸ் வந்திருக்காங்க. இந்த 3 வருஷமாக என் லைஃபே யங் அச்சீவர்ஸ் சுற்றி தான் இருந்திருக்கு. என்னோட காஸே என்னென்னா, இந்த ஆப்வியஸ்லி வி ஆர் த ஃபியூச்சர் டுமாரோ, த யூத். இந்த வயசுலே இவ்வளோ டேலண்ட் வச்சுருக்கிறவங்கள பார்த்தா அட்லீஸ்ட் மீதி இருக்கிற எவ்வளவோ யூத்துக்கு வந்து நம்மளும் இந்த மாதிரி ஏன் இப்போவே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வரணும்னு சொல்லி தான் ஐ ஸ்டார்டட் இன்டர்வியூவிங் யங் அச்சீவர்ஸ். ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் இன்டர்வியூ பண்ணவங்க கேஷிகா, வெனுஷா, அவங்கெல்லாம் இன்னைக்கு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவார்ட் வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, பெருமையாகவும் இருந்தது. அண்ட் அப்படி ஆரம்பித்தது எனக்கு தெரியல, நானே அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் ஏதாவது ஆரம்பிப்பேன். அப்படி தான் டெடெக்ஸ் டாக்ஸ், புக்ஸ் எல்லாமே எழுத ஆரம்பித்தேன். அண்ட் டுடே ஐ ஹவ் இன்டர்வியூட் மோர் தென் 250+ சில்ட்ரன். அண்ட் அப்படி தான் வந்து கைடிங் யங் மைண்ட்ஸ் அப்படின்ற அந்த மேகசீன் இப்போது மந்த்லி பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. ஒரு 10-15 பேர் பற்றி மந்த்லி இன்டர்வியூ எடுத்து எழுதி ஸ்கூலில் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ தட் இஸ் மை ஜர்னி இன் ஷார்ட். அண்ட் மை மோட்டோ இஸ் டு இன்ஸ்பயர் அண்ட் எம்பவர் யூத் as much as I could. Thank you so much for the opportunity. Already many youth
sitting here are getting inspired by your speech. Thank you so much. And God bless you and thank you. So இந்த நேயர்களே இங்கே வந்து ஒரு யங் நியூட்ரிஷன் இருக்காங்க, நியூட்ரிஷன் அச்சீவர் இருக்காங்க. இங்கே ஒரு 65 years old அனதர் யங் டயட்டீஷியன் இருக்காங்க. இவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணால் அப்புறம் என்ன நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் தான். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி உங்கள் இருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் யுவசக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் டாக் டெவலப்பர்ஸ், கோ ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி, அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் அவர் எனர்ஜி பார்ட்னர் பாரிஸ் ஸ்வீட் கேர்.